بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹின் முந்திய ராத்திபத்தான சுன்னத்தான தொழுகையை ஃபஜ்ர் ஃபர்லான தொழுகையை தொழுதற்கு பின்னால் அல்லது தடை செய்யப்பட்ட நேரம் நீங்கும் வரை பிற்படுத்துவது கூடுமா என்பது சம்பந்தமாக இந்த மஸ்ஸலாவை நாங்கள் ஆராய்கின்ற போது ஹல் யஜூஸு ஃபியலுன் நவாஃபிலி தாத்தி ஸபப் ஃபி வக்தின் நஹி, காரணத்தையுடைய தொழுகை, சுன்னத்தான உபரியான தொழுகை இரண்டு வகை இருக்கின்றன. தாத்துல் அஸ்பாப், காரணத்தையுடைய தொழுகை என்றும் காரணமற்ற தொழுகை என்றும் ரெண்டு வகை இருக்கின்றன. காரணத்தையுடைய உபரியான தொழுகையை தடை செய்யப்பட்ட நேரத்திலே தொழுவது ஜாயிஸாகுமா என்பதில் உலமா பெருந்தகைகளுக்கு மத்தியில் இரண்டு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு சாரார் நவாஃபில லா யஜூஸு ஃபிஅலுஹா ஃபி வக்தின் நஹி, தடை செய்யப்பட்ட நேரத்திலே உபரியான தொழுகைகளை தொழுவது ஜாயிஸாகாது, பொதுவாக சொல்லிவிட்டார்கள். உலவுகான தாத்த சபபின், காரணத்தையுடைய தொழுகையாக இருந்தாலும் கூட. உதாரணமாக, பள்ளியிலே நுழைகின்ற ஒருவன் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது, நுழைந்ததனால் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதுவாக இருந்தாலும் கூட தொழுவது ஜாயிஸாகாது என்று சொல்வதோடு, ஒரு மனிதனுக்கு சுன்னத்துல் ஃபஜ்ர் தொழுகையின் சுன்னா, ராத்திபத்தான சுன்னா தவறிவிட்டால் அதை சுபஹு தொழுகைக்கு பின்னால் கலா செய்வது ஜாயிஸாகாது. அன்றி எஜிபு யுஅஹிரஹா, அதை பிற்படுத்துவது, சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் உயரும் வரை பிற்படுத்துவது வாஜிபாகும், கடமையாகும் என்ற கருத்தை சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் தவாத்துல் அஸ்பாப், காரணத்தையுடைய உபரியான தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகளாகிறது, தடை செய்யப்பட்ட நேரத்திலேயும் தொழுவது ஜாயிஸாகும். இந்த கருத்துக்கு வலுவூட்டுபவர், இந்த கருத்தை ஆதரிப்பவர் அல் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும், அவர்களோடு இமாம் அஹ்மத் அவர்களுடைய ஒரு ரிவாயத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் சுபஹு தொழுகையை தொழுவதற்கு பிறகு ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகையை தொழுவது ஜாயிஸாகும். எப்பொழுது பாத திக்ரில் மஷ்ரூல் ஸலா, ஃபர்லான தொழுகைக்கு ஓத வேண்டிய, ஃபர்லான தொழுகை சுபஹு தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதுக்கார்களை முடித்ததற்கு பிறகு ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுவது ஜாயிஸாகும். இந்த கருத்தை தான் நாம் ஆதரிக்கின்றோம். இந்த கருத்து தான் மிக சரியானதாக தென்படுகிறது. ஒரு பொதுவான ஒரு காயிதா, ஒரு சட்ட விதி ஒன்று இருக்கிறது. அன்னகுல்ல சலாத் தாத்தி சபப், காரணத்தையுடைய தொழுகைகள் அனைத்துமாகிறது. ஃபலா நஹி அன்ஹா, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. உதாரணமாக ஏற்கனவே கூறிய உதாரணம் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளியிலே நுழைகின்ற பொழுது அசர் தொழுகைக்கு பின்னால் நுழைகிறோம், தடை செய்யப்பட்ட நேரம், சூரியன் மறைகின்ற நேரத்திலே நாங்கள் பள்ளியில் நுழைகிறோம். இது காரணத்தையுடைய தொழுகை என்ற வகையிலே நாம் தொழுவது தடை கிடையாது. அதே போல சுன்னத்துல் ஒது செய்தால் 2 ரக்காத்துக்கள் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. எந்நேரத்தில் ஒது செய்தாலும் அந்நேரம் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தாலும் கூட அதை தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஸலாத்துல் குசூஃப், சூரிய கிரகண தொழுகைகளை தடை செய்யப்பட்ட நேரத்திலும் தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.